அப்பாவை மகன் ஏமாத்துறாரு, மகன் அப்பா ஏமாத்துறாரு. 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். சேலம் அருள் சொல்லிட்டார், உங்களை நம்பி நான் வந்தேன், என்ன நடு ரோட்டில் விட்டு போயிட்டீங்க. தாவேக்கால இணைய போகிறார். மனைவிக்கு மைன்ஸு கேட்குறாரு, இல்லைன்னா பத்திரப்பதிவு கேட்குறாரு. அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அம்பேத்கருடைய ஊதா சட்டையை போட்டிருந்தது, அது அதுக்குள்ளே காவி சட்டை இருந்தது தான். என்ன ஆச்சு திருமாவுக்கு? சனாதன எதிர்ப்பாளராக வளர்ந்த திருமாவளவன் இப்போ சனாதனத்தோடு சமரசம் செய்து கொண்டாரா? குருமூர்த்தி கோடு போடுனா தாண்ட மாட்டேங்கிறார். யார்? திரு சீமான் அவர்களா? சீமா. ஏன்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எழுந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய ஒரு அரசியல் மூத்த தலைவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஓய்வு அறிவிச்சிருக்காரு. நம்ம எல்லாமே என் பையன் தான் அப்படின்னு சொல்லி கடைசியா 2 பேரும் ஒன்னு அப்படி இது கட்டி பிடிச்சி அழுவும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு நம்மளுக்கே மனசு பொங்கி ரோஹிணி தெரியல அழுத மாதிரி நம்மளும் அழுவ ஆரம்பிச்சிட்டோம். எப்படி அதை பார்க்குறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எளியும் புனையுமா இருந்த தந்தை மகன்கள் இன்று கட்டி பிடிச்சி அழுவுறத எல்லாரும் தாங்கிக்க முடியல. எப்படியா பார்க்குறீங்க? அப்பாவை மகன் ஏமாத்துறாரு, மகன் அப்பா ஏமாத்துறாரு. 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். சேலம் அருள் சொல்லிட்டார், உங்களை நம்பி நான் வந்தேன், என்ன நடு ரோட்டில் விட்டு போயிட்டீங்க. 15 கோடி கடங்குறாரு. ஆமாம். இப்போ அவர் தாவேக்கால இணைய போகிறார். அப்படிங்க? கன்ஃபார்ம் ஐயா? ஆமாம். தாவேக்காவில் இணைவதற்காக பேரம் பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு இப்போ அரசியல் தேவைப்படுதில்ல அருளுக்கு. கண்டிப்பாக. ஜிகே மணி திமுக இணைய போகிறார். ஓ. ஜிகே மணி திமுக, அருள் தாவேக்கா. பாமக எங்கே இணைய போகுதுன்னு தெரியல. பாமக பொறுத்த வரைக்கும் தாவேக்கா கூட்டணியில் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கு. அன்புமணி தான் உயர்த்தி பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்களை. ஆமாம். மனைவிக்கு மைன்ஸு கேட்குறாரு, இல்லைன்னா பத்திரப்பதிவு கேட்குறாரு. ஓ, பெரிய துறை தான் கேட்குறாரு. ஆமாம் நாங்கள் அதுக்கு தகுதியானவர்கள். ஓ, நாங்கள் எங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் என்ன, ஏற்காடு மலையவே நாங்கள் வாங்கியிருக்கோம். சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த காலத்தில். இப்போ அதற்கான பேரங்கள் நடந்து கொண்டு இருக்கு. கூடிய விரைவில் சௌமியாவை அமைச்சராக பார்க்க. ஆனால் எப்படி இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு மூத்த தலைவராக இருந்துக்கிட்டு என் சமுதாய மக்களுக்காக தான் நான் பல வீடுகளை பல ஊர்களை நான் நடந்தே போயிட்டு என் மக்களை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு எப்படி அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? இல்லைங்க, அவரை ஒரு 25 வருடங்களுக்கு முன்பே ராமதாஸை மக்கள் மறந்துட்டான். அதனால் விஜய் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதியில் வெற்றி பெற முடிஞ்சுது. கண்டிப்பாக. அப்பாவும் மகனும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இனி அரசியல் என்பது அவர்களுக்கு 2 சீட்டு தான் அவர்களுக்கு மக்கள் கொடுத்துருக்கான். இப்போ ஆனால் 5 சீட்டு வாங்கியிருக்காங்க ஐயா. இல்லைங்க, அதாவது 5 சீட்டு 2 மந்திரி. ஆமாம். இப்போ அவர் கேட்குறாரு, 5 சீட்டு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், 2 மந்திரி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கடைசியாக சௌமியாவுக்காவது ஒரு மந்திரி கிடைக்கும். இதுதான் பாமகவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் சக்தியே இதுதான். அதனால் பாமக 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றே தவிர இனி எதிர்காலத்தில் அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதோ நாடாளுமன்றத்துக்கு போவதோ அதெல்லாம் முடிந்து போன ஒன்று. இப்போ ராமதாஸை நம்பி இருந்த வன்னியர் சமுதாய மக்கள் ராமதாஸை நம்பி இருந்த வன்னியர் சமூகம் பூரா விஜயகாந்துக்கு 25 வருஷத்துலேயே போயிட்டாங்க. விருத்தாச்சலமும் ரிஷிவந்தியமா யார் தொகுதி? பாமக தொகுதி. பாமக மக்களை நீங்கள் மறந்தீர்கள், உங்களை மக்கள் மறந்து விட்டார்கள். அதில் பாமக கதையெல்லாம் முடிஞ்சுது, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய அந்த மாநாட்டு பந்தல்ல யாகத்தை வளர்த்து, அது ஐயர்களை வச்சு யாகத்தை வளர்த்து இன்னைக்கு அந்த இது என்ன சொல்லுவாங்க ஐயா, கால்கோல் பந்தக்கால் ஊனியிருக்காங்க. எப்படியா பார்க்கறது? சனாதனத்திற்கு எதிராக பேசியது விசிகாவுடைய பந்தக்கால் நடுவலாவே இன்னைக்கு சனாதனத்திற்கு ஆதரவு நடக்குது, சமஸ்கிருதமா ஒழிக்குது ஐயா. எப்படியா? இப்போ அடங்க மறு அத்துமீறு சீமீறி எழு திருப்பி அடி 1 லட்சம் பேருக்கு சமஸ்கிருத பேரை எடுத்துட்டு தமிழ் பேர் வச்சார். ஆமாம். இப்போ சனாதனம் சமஸ்கிருதம் என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னார். இப்போ உளுந்தூர்பேட்டை மாநாட்டுக்கு சமஸ்கிருத யாகம், தாய்மண் அலுவலகத்தில் அவருக்கே சமஸ்கிருதம். இதனுடைய விளைவு என்னன்னா, அமித்ஷா அவருடைய கோப பார்வைக்கு பிசிகா விழுந்து விடக்கூடாது.
இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இல்லை, அவரே சொன்னார் அவருடைய பிறந்த நாளுக்கு அமித்ஷாவே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அவரும் ஃபோன் பண்ணி நான் தமிழ்லேயே வாழ்த்து சொன்னேங்கிறாரு. எப்படி அது? அஸ்வினி வைஷ்ணவ் அவரே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேங்கிறாரு. எப்படியா? இல்லை, இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் தாவைக்கால இப்போ அமைச்சராக இருக்காங்க. விசிகா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாரு, சாய்குமார் தலைமைச் செயலாளர், ஆமாம், பாஜக போட்ட பிஜேபி ஆதரவாளர், அவர் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வச்சுருக்கீங்க? அவர் ஏன் மாற்றலை? அவரை ஏன் மாற்றலை? நீங்கள் அப்போ பிஜேபி அதிகாரியை, தேர்தல் ஆணையம் போட்ட அதிகாரியை, திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கு போட்ட அதிகாரியை சாய்குமார் ஏன் இன்னும் மாற்றலை? அப்போது உங்களை பின்னால் இருந்து இயக்குவது யார்? பாஜகவான்னு நேரடியாக கேட்டார். இந்த கேள்வி தாவேக்காக்குள்ள ஒரு பெரிய புயலை உண்டாக்கிடுச்சு. நாங்கள் என்ன பாஜகவுடைய பிடிமா? இப்படி தாவேக்கால ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி வருகிற பொழுது அமைச்சரவையில் வைத்துக்கொண்டே நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ணீங்கன்னா விருப்பமில்லைன்னா வெளியேறுங்க. நீங்கள் 2 வெளியே போச்சுன்னா 4 உள்ளே வரும். பாமக ரெடியாக இருக்குது. ஒரு மந்திரி தான். இந்த அரசியல் இப்போ தாவேக்காக்குள்ள ரெட்டை கட்டி பறக்குது. ஆளூர் ஷானவாஸ் என்ன நோக்கத்தில் சொன்னார்? எதற்காக சொன்னார்? தலைவர் சொல்லி சொன்னாரா, இல்லை கட்சி கொள்கையா? இப்படி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு அடிபடுது. இது எது சரியானது? பாஜகவுடைய பின்னணியில் தான் தாவேக்கா இயங்குகிறத செய்தி உண்மையா? இதை திரும்ப தான் தெளிவுபடுத்தும். இந்த சூழல் வந்த பிறகு திரும்பவே பிஜேபி பிடிமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், உளுந்துரைப்பட்ட அந்த பந்தக்கால் நடுவிழாவை தாண்டி இது வரைக்கும் அப்படி சமஸ்கிருதம் ஒழிக்கவே இல்லை. விசிகா மேடைகளில் சமஸ்கிருதம் ஒழிக்கவே இல்லை. ஐயர்கள், பார்ப்பனர்கள் அனுமதிக்கப்படவே இல்லை. இப்போ பார்ப்பனர்கள் கேட்டால் என்னுடைய தொண்டர்கள் அவர் விருப்பப்பட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரியா? இல்லை, அவர் விருப்பப்பட்டு ஆர்எஸ்எஸில் பாஜகவில் சேரணும்னு தொண்டர்கள் விருப்பப்பட்டா ரவிக்குமாரும் போய் சேர்ந்துருவார். அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அம்பேத்கருடைய ஊதா சட்டையை போட்டிருந்தது, அது அதுக்குள்ள காவி சட்டை இருந்தது தான். சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினார். நீங்கள் 1000 பேர் 1,00,000 பேருக்கு சமஸ்கிருத பேரை தூக்கிட்டு தமிழ் பேர் வச்சார். இப்போ இந்த நிகழ்ச்சி ஒருவேளை தமிழ் பேரை எடுத்துகிட்டு மீண்டும் சமஸ்கிருத பேர் வைக்க போகிறீங்களான்னு ட்விட்டரில் கேட்குறான். என்ன ஆச்சு திருமாவுக்கு? சனாதன எதிர்ப்பாளராக வளர்ந்த திருமாவளவன் இப்போ சனாதனத்தோடு சமரசம் செய்து கொண்டாரா? திமுக ரகசியம் ஒன்று இருக்குது தேர்தலுக்கு. அதை தாண்டி இப்போ திரும்ப ரகசியம் ஒன்று இருக்குது. திரும்ப ரகசியம், ஐரோப்பா ரகசியம், அமித்ஷா ரகசியமாக போச்சு. தேர்தல் நேரத்தில் கொடுக்குற அந்த பெட்டிகள் ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிடுச்சோ, அமித்ஷா அதை பிடிச்சிக்கிட்டாரோ? ஏன்னா நாம் தமிழர் சீமான் 20 கோடி ரூபாய் ஹவாலாவில் வந்தது. இது 20 வருஷத்துக்கு முந்தி. இப்போ குருமூர்த்தி கோடு போடுனா தாண்ட மாட்டேங்கிறார். யார்? திரு சீமான் அவர்களா? சீமா. ஏன்? அன்னி செலாவணி மோசடித்துறை இந்த 20 கோடி ரூபாய் ஹவாலா உண்டியல்ல சட்டவிரோதமாக உள்ளே வந்திருக்கு. இது 20 ஆண்டு காலம் தண்டனை கிடைக்கும். பார்த்தாரு. பாஜகவினரை திருப்திப்படுத்த பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட வீட்டை தாரமட்டும் மண் பண்ணார். டேய், நம்மளால் நல்லா கூறாதியா, நம்ம கூவினால இவ்வளோ வேகமாக கூவ முடியாது, நம்ம சிஷியன் நல்லா கூறார். இந்த நிலைமை திருமாவுக்கு வந்துருச்சோன்னு இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ, இந்த நிலைமை திருமாவுக்கு வந்துருச்சோ? பார்ப்பனர்கள் ரசிக்கிறார்கள்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். பெரியார் தான் சொல்லுவார், உன்னை பார்ப்பனர்கள் பேசுகிறார்கள் என்றால் நீ சரியாக இருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் நீ இனத்துக்கு எதிராக இருக்குன்னு அர்த்தம். இதான் பெரியார் கண்டுபிடிப்பு. சீமானோ பாஜகவை ஆதரிக்கிறாரு, அண்ணன் திருமாவும் மந்திரங்கள் ஓதப்படுகிறது சமஸ்கிருதத்தில். இது எதை காட்டுது? அமித்ஷாவோடு நீங்கள் நெருங்குவதை காட்டுகிறது. சீமான் நெருங்கி அங்கே செட்டில் ஆகிட்டார், நீங்கள் நெருங்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். காரணம், ரவிக்குமாரே ஒரு பார்ப்பன அடியாள் தான். ஏன்னா காலச்சூடு பத்திரிகை நாகர்கோயிலேருந்து வருகிற ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகை, அதில் பெரியாரை எழுதுவதற்கு
ஒரு தலித் தேவைப்பட்டார்கள். அப்பொழுது பயன்பட்டவர் தான் இந்த ரவிக்குமார். விசிகாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ் ஒரு மாதிரியா பேசுறாரு, வன்னியரசு ஒரு மாதிரியா பேசுறாரு. என்ன காரணம் ஐயா? விசிகா பிளவுபட்டிருக்கா அப்படியா? வன்னியரசுக்கு அதிகாரத்திலிருந்து இருக்கணும். ஆளூர் ஷானவாஸுக்கு வாரியம் கொடுப்பதாக சொல்லி தாவேகாவினர் கொடுக்கல. சீச்சி இந்த படம் பிடிக்கும் அவருக்கு. வன்னி அதிகாரத்தில் இருக்கார், அதை காப்பாற்றி கொள்வதற்கு அவர் ஒரு வேஷம் போடணும். ஆளூர் ஷானவாஸுக்கு வாரியம் கிடைக்கல, அதுக்காக வாரியம் வாங்குவதற்கு ஒரு மிரட்டல் பண்ணணும். ஏன்னா அவர் சிறுபான்மை முஸ்லீம் வாக்கு எதிராக போயிடும். இதுதான் வன்னிக்கான அரசியலும் ஆளூர் ஷானவாஸுக்கான அரசியலும். கண்டிப்பாய்யா, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.